மதிமுக வேட்பாளர் துரை வைகோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ ஈபி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கு விதிமுறைகளை மீறி சின்னம் பொறிக்கப்பட்ட பதாகைகள், தோரணங்கள், கொடிகள் கட்டப்பட்டிருந்தது குறித்து தேர்தல் பறக்கும் படை அலுவலர் வினோத்குமார் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் துரை வைகோ, வட்டச் செயலாளர் மனோகரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தருமபுரியில் தான் வெற்றி பெற்றால் குடிநீர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்குறுதி அளித்துள்ளார். அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கெலவள்ளி, கொங்கரப்பட்டி, கைகால்குட்டை உள்ளிட்ட கிராமங்களில் சௌமியா அன்புமணி பரப்புரை மேற்கொண்டார். பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் தான் வெற்றி பெற்றால் சிப்காட் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். கூட்டு குடிநீர் திட்டம்லாம் வந்திருக்குது, இருந்தாலும் தண்ணி வரல. பைப்பு வீடு வரைக்கும் போட்டிருக்கிறாங்க, அப்பயும் தண்ணி வரல. டேங்க் வச்சிருக்கிறீங்க, இருந்தாலும் தண்ணி வரல. தண்ணி அப்போ கொண்டு வரணும்.